ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் கிரேவி. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், வானல் வச்சிடலாம். கொஞ்சமாக ஆயிலில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தீயக்கூடாது. மிளகாத்தூள் போடணும் இதுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். பன்னீருக்கு லைட்டாக உப்பு லைட்டாக பாருங்கள். இதை நல்லா தீய விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டு இதில் அப்படியே பன்னீரை ஆட் பண்ணிடணும். லைட்டாக ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த எண்ணெயில் சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். இந்தமாதிரி பாருங்கள், இந்தமாதிரி லைட்டாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இதுமாதிரி லைட்டாக ரொம்ப கிளறினீங்கன்னா எல்லாம் உடச்சிக்கும். ஸோ லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வேக விட்டுட்டு கலந்து விடுங்க. உடனே போட்டோடனே கிளறாதீங்க, எல்லாம் மாவு மாதிரி ஆகிடும். அதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த வேறு வானல் எடுத்து வச்சுக்குவோம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 காஞ்ச மிளகாய், 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நல்லா காஞ்ச மிளகாய் பிரியாணி இலையோடு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கிடும். பாருங்கள், கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கப்பே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 2 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் நான். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு பாருங்கள், தக்காளி ஊற்றி நல்லா ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கலர் மாறிடுச்சு பாருங்கள் கொஞ்சம். இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், இது மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பன்னீரை. இது கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி எதுவும் பச்சை வாசம் போகணுன்னா நம்ம இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம மசாலா தூள்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதில் நல்லா வெங்காயம் நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 10-15 முந்திரி பருப்பு நான் பாலில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். அதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம். அந்த முந்திரி பருப்பு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பாலில் ஊற வச்சு, அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கலந்து ஊற்றிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் எப்படி மாறிட்டு வருது. நல்லா முந்திரி பருப்பு போடவும் காரத்தையும் அடிக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா. இந்த நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இது பண்ணி வச்சுருந்தோங்களா பன்னீர், முந்திரி பேஸ்ட் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம் பன்னீரை. பாருங்கள், பன்னீர் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா இதோட மிங்கிலாகி அதில் காரம்லாம் ஏறட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், பன்னீர் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேணாம், ஒரே கொதி. இதை பாருங்கள், லைட்டாக கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோட மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.